இந்த படத்துல மேரி அப்படிங்கிற பேர்ல ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து சும்மா தூங்கிட்டு மட்டும் தான் இருப்பா. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவளுக்கு அந்த கிளாஸ்ல நடக்கிற எல்லா பாடமும் அப்படியே மனப்பாடமா தெரியும். ஏன்னா, இவகிட்ட வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கு. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, அசால்ட்டா வந்து ஒரு புக்க ஒரே நிமிஷத்துல படிச்சு அதை வந்து ஞாபகமும் வச்சுப்பா. அந்த ஒரு காரணத்தால பார்த்துட்டிங்கன்னா, கிளாஸ்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணவும் மாட்டா. அதை வந்து கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் அதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஆலிஸ் அப்படிங்கிற பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவ தான் பார்த்தீங்கன்னா இந்த மேரி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கிளாஸில் டாப்பாக இருந்துட்டு இருந்தா. ஆனால் எப்போ மேரி வந்து இந்த கிளாஸ்க்கு வந்தாலும் அப்போலேருந்து பார்த்துட்டிங்கன்னா அவள் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்துட்டு இருக்கிற காரணத்தினால இவளுக்கு பார்த்துட்டிங்கன்னா தன் மேலே வந்து ஒரு கோவம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு பொறாமையும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஆலிஸ் நடந்துக்கிறதுக்கான காரணமே ஆக்சுவலி ஆலிஸோட அப்பா இறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இன்னொருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவர்கிட்டேருந்து எப்படியாவது பாசத்தை வாங்கணும், அதே நேரத்தில் வந்து தன்னை வந்து அவர் கெத்தாக நினைக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வந்து கிளாஸ்லேயே டாப்பாக இருந்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து இந்த மேரி டாப்பில் இருக்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் என்னெல்லாம் பண்ணுவாலும் அதை அப்படியே காப்பி அடித்து பார்க்குறான். அப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா மேரியை வந்து இவளால் டிஃபீட் பண்ணவே முடியல. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்குறா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா, எப்படி இவ்வளோ தோக்கடிக்குதுன்னு கேட்டால் அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது, அவள் கூட உனக்கு கம்பேர் பண்ணிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு ஃபேவரட்டாக தான் எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆலிஸ் பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகி அவங்கள்ட்ட பேசுறதே நிறுத்திடுறான். இப்படியே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட கிரேடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவளுக்கு இருக்கிற பொறாமை பார்த்துட்டிங்கன்னா வெளில வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஒரு வாட்டி புரிஞ்சுக்கிறான். அதாவது ஆலிஸ்க்கும் மேரிக்கு இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, நமக்கு இல்லை. நம்ம வந்து அவ கூட கம்பேர் பண்ணுறது விட்டுட்டு நம்ம வந்து தனித்திறமை யூஸ் பண்ணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்காக படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் மேரியமே வின் பண்ணுறான்.